வணக்கம். இது தந்தையின் பாட்காஸ்ட். நான் கார்கே. லஷ்கர்-இ-தொய்பா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் பின்னணியில் இருக்கிற பயங்கரவாத இயக்கம். இந்த பயங்கரவாத இயக்கத்துடைய டாப் கமாண்டர்களில் ஒருத்தனாக இருக்கிற ஃபரூக் அகமது தான் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. மும்பை தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் அப்பாவி மக்கள் மேலே நடத்தப்பட்ட மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் பகல்காம் தாக்குதல். 2008 மும்பையில் தாக்குதல் நடத்தின அதே இயக்கம்தான் பகல்காமிலையும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்தியாவில் தொடர்ச்சியாக ரத்தம் சிந்த வைக்கிற இந்த பயங்கரவாத இயக்கத்தை பாகிஸ்தான் வளர்த்தது எப்படி அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். 1980களில் ஆப்கானிஸ்தானில் சோவியத் படைகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய ஜிகாதி இயக்கங்கள் சண்டையிட்டாங்க. பல ஜிகாதி இயக்கங்கள் பாகிஸ்தானில் இருந்து முளைக்க தொடங்குச்சு. அந்த இயக்கங்கள் எல்லாம் தாலிபன்களோட சேர்ந்து ஆப்கானிஸ்தானில் சண்டை போட்டாங்க. அப்படி பாகிஸ்தானை சேர்ந்த ஜாகிர்-உர்-ரஹ்மான் லக்வியினுடைய தலைமையில் செயல்பட்ட ஜிகாதி இயக்கம் ஹஃபீஸ் சையத்துடைய ஜமாத்-உத்-தவா இந்த இயக்கத்தோட சேர்ந்துச்சு. இதுதான் லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்துடைய தாய் அமைப்பு. ஒன்னா சேர்ந்த ஜிகாதி இயக்கங்கள் லஷ்கர்-இ-தொய்பான்ற பயங்கரவாத இயக்கத்தை ஆப்கானிஸ்தானில் குனூர் மாகாணத்தில் தொடங்கினாங்க. அதாவது தொண்டு நிறுவனம்ன்ற போர்வையில் தொடங்கப்பட்ட ஜமாத்-உத்-தவாவினுடைய ஆயுதம் ஏந்திய பிரிவு தான் லஷ்கர்-இ-தொய்பா. அதோட தலைமையகம் பாகிஸ்தானுடைய லாகூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முரிட்கேவில் இருக்கு. ஜிகாத் அறிவித்த ஹஃபீஸ் சையது இந்தியா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவே தங்களுடைய பிரதான எதிரிகள்னு சொன்னார். ஆப்கானிஸ்தானில் இருந்து சோவியத் படைகள் விலகினதும் லஷ்கர்-இ-தொய்பாவுடைய பார்வை ஜம்மு காஷ்மீரை நோக்கி திரும்பிச்சு. 1990களில் ஜம்மு காஷ்மீரில் மோசமான பயங்கரவாத இயக்கமாக அது உருவெடுத்துச்சு. லஷ்கர்-இ-தொய்பா ஹஃபீஸ் சையத்திற்கு பக்கபலமாக உதவுனது யாருன்னா பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் அதனுடைய உளவு அமைப்பான ISI. இந்தியாவுக்கு எதிராக மறைமுகமான போருக்கு லஷ்கர்-இ-தொய்பாவை பயன்படுத்திச்சு பாகிஸ்தான். லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் இராணுவம் ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்தது எல்லாமே அம்பலமானது. இந்தியாவில் பயங்கரவாத இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் மேலே அல்-கொய்தா பயங்கரவாத இயக்கம் தாக்குதல் நடத்தினதும் தாலிபன் அரசாங்கத்தை ஆப்கானிஸ்தானில் இருந்து அகற்றுச்சு அமெரிக்கா. அதே வருஷம் டிசம்பர் 13 இந்திய நாடாளுமன்றம் மேலே லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத இயக்கங்கள் தாக்குதல் நடத்துச்சு. சர்வதேச அளவில் அதுக்கு கடும் கண்டனமும் வலுத்தது. லஷ்கர்-இ-தொய்பா சொத்துக்களை முடக்கின அமெரிக்கா அதை பயங்கரவாத இயக்கமாக அறிவித்தது. அமெரிக்கா கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்த வேளையில் பாகிஸ்தானில் இருந்த முஷரஃப் அரசு இந்த இயக்கங்களுக்கு தடை விதிப்பதாக அறிவித்தது. வெறுமனே கண் துடைப்புக்காக வெளியிடப்பட்ட அறிவிப்பு அது. தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவ உதவியோடு செயல்பட்டது லஷ்கர்-இ-தொய்பா. பயங்கரவாதி ஹஃபீஸ் சையது சுதந்திரமாக பாகிஸ்தானில் சுற்றுனதும் தெரிய வந்தது. எல்லையில் ஊடுருவி ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அரங்கேற்றியது லஷ்கர்-இ-தொய்பா. 2006 மும்பையில் தொடர் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்ட போதும் பொறுப்பேற்றது. 2008 நவம்பரில் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மும்பை பயங்கரவாத தாக்குதலை நடத்தியதும் லஷ்கர்-இ-தொய்பா. 166 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து எங்களுக்கும் லஷ்கர்-இ-தொய்பாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு பாகிஸ்தான் இராணுவம் சொல்லுச்சு. அப்போது மும்பை தாக்குதல் நடத்தினவங்களுக்கும் பாகிஸ்தானில் இருந்து அவங்கள இயக்குனவங்களுக்கு இடையிலான இடைமறிக்கப்பட்ட தொடர்புகள் உள்ளிட்ட விரிவான ஆவணங்களை இந்தியா கொடுத்துச்சு. இந்த வழக்கில் பாகிஸ்தானில் விசாரணைக்கு தலைமை தாங்கின தாரிக் கோசா மும்பை தாக்குதலின் போது பிடிபட்ட பயங்கரவாதி பாகிஸ்தான் குடியுரிமை பெற்றவர். லஷ்கர்-இ-தொய்பாவை சேர்ந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றார்கள் அப்படின்னு பகிரங்கமாக தெரிவித்தார். பாகிஸ்தான் மண்ணில் இருந்து மும்பை தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு தெரிவித்தார் தாரிக் கோசா. மும்பை தாக்குதலில் உயிரோடு சிக்கின அஜ்மல் கசாப் விசாரணையில் ஹஃபீஸ் சையது பேச்சால் பயங்கரவாத பாதைக்கு ஈர்க்கப்பட்டதா வாக்குமூலம் கொடுத்திருந்தான். பாகிஸ்தானில் தனக்கு லஷ்கர்-இ-தொய்பா பயிற்சி முகாமில் பயிற்சி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கான். மும்பையில் தாக்குதல் நடத்த வர்றதுக்கு முன்னாடி 10 பயங்கரவாதிகளையும் ஹஃபீஸ் சையது வாழ்த்தியதாகவும் குறிப்பிட்டிருந்தான். மும்பை தாக்குதலில் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட டேவிட் ஹெட்லி, சவுதி அரேபியாவால் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு அழைச்சி வரப்பட்ட அபு ஜிண்டால் மும்பை தாக்குதலில் ஹஃபீஸ் சையது தொடர்பை வாக்குமூலமாக கொடுத்திருக்காரு. ஜாகிர்-உர்-ரஹ்மான் லக்வி கராச்சியில் இருந்து கட்டளை பிறப்பித்து தாக்குதலை நடத்தினதும் அம்பலமானது. 2016 வருஷம் பதான்கோட் பயங்கரவாத தாக்குதலில்
ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத தொடர்பு குறித்த ஆதாரங்களை இந்தியா கொடுத்துச்சு. அப்போ சில ஜெய்ஷ்-இ பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் கைது செஞ்சிச்சு. ஆனால் விசாரணைக்கு இவங்களை அனுப்ப கோரின இந்தியாவுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கல பாகிஸ்தான். 2021 உரி செக்டாரில் இந்திய இராணுவத்துக்கிட்ட உயிரோட சிக்கின லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதி அலி பாபர் பாத்ரா பாகிஸ்தான் இராணுவம் லஷ்கர்-இ தொய்பா இடையிலான பிணைப்பை வீடியோவில் வாக்குமூலமாக கொடுத்துருந்தான். அதில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI தன்னை பாகிஸ்தான் இராணுவத்திட்ட அனுப்புனதாகவும் இராணுவம் பயிற்சி கொடுத்து லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத இயக்கத்திடம் ஒப்படைச்சதாகவும் அங்கிருந்து தாக்குதலுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அலி பாபர் சொல்லியிருந்தான். ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்த லஷ்கர்-இ தொய்பா மட்டுமில்லை, அதுபோல 11-12 பயங்கரவாத இயக்கங்களுக்கு பாகிஸ்தான் உதவுனதா பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. பயங்கரவாதிகள் ஹஃபீஸ் சையது, ரஹ்மான் லக்வி எல்லாமே ஹீரோவாக கொண்டாடப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருந்தார் பர்வேஸ் முஷரப். இப்போவும் பகல்காம் தாக்குதல் பின்னணியில் லஷ்கர்-இ தொய்பா இருப்பது தெரிய வந்திருக்கு. தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் பயங்கரவாத இயக்கம் லஷ்கருடைய நிழல் அமைப்பாகவே செயல்படுது. பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி ஹாசிம் மூசா பாகிஸ்தான் முன்னாள் கமாண்டோ படை வீரர் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. லஷ்கர் பயங்கரவாத இயக்கத்துடைய டாப் கமாண்டர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஃபரூக் அகமது தான் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஹஃபீஸ் சையது பாகிஸ்தான் நீதிமன்றங்களால் பயங்கரவாதம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுக்களில் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு வர்றான். பயங்கரவாத நிதி விவகாரங்களில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் அஞ்சும் போதெல்லாம் கைது செய்வதும் பின்னர் அவரை விடுவிப்பதும் பாகிஸ்தானுடைய வாடிக்கையாக இருக்குது. சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட லஷ்கர்-இ தொய்பா மற்றும் அதனுடைய கிளை பயங்கரவாத இயக்கங்களும் பாகிஸ்தானில் தொடர்ந்து செயல்பட்டு தான் வருது. சர்வதேச விசாரணை மற்றும் பாகிஸ்தான் சட்டம் ரெண்டுலேயுமே இருந்தும் ஹஃபீஸ் சையது தப்பிக்கிறத ஒரு தற்செயல் நிகழ்வாக பார்க்க முடியாது. பாகிஸ்தான் பாதுகாக்கக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத இயக்கங்கள் எல்லாம் இந்தியாவில் கொடூர தாக்குதல்களை அரங்கேற்றி அப்பாவி மக்களை கொண்டு இருக்கு. இந்த இயக்கங்களையும் அந்த இயக்கங்களை வழிநடத்தக்கூடிய பயங்கரவாதிகள் ஹஃபீஸ் சையது மற்றும் மசூத் அன்சாரை அழித்தொழிக்க வேண்டியது கட்டாயமோ இந்தியாவுக்கு முன்பாக நீண்ட காலமாகவே இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.